ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 1 அட் மைசூர் பார்க்கலாமா? காலையிலே ஒரு 8:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயாச்சு. எங்கே ஃபஸ்ட்டு போனோன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுதாங்க. உடுப்பியில் தான் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பஃபெட் சிஸ்டம் தான். அதனால் இட்லி, பூரி, பொங்கல், வடை, தோசை இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மசாலா தோசை தாங்க. ஆனால் எங்களுக்கு மசாலா தோசைலாம் தரல. ஸோ ஒரு காஃபியும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்ததான் எங்கே போனோன்னா இண்டஸ்ட்ரிக்கு தாங்க போனோம். நாங்கள் கேன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டு, மதர் போர்டு இந்த மாதிரி வந்து அதோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணாங்க. அங்கே எங்களோட ஃபீல்டுக்கு அது ரொம்பவே ரிலேட் ஆச்சு. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்ன வேலை சாப்பிட்றது தாங்க. அப்படியே எங்கள் அம்மாட்டையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு. அவள் ஏன் கொண்டை போட்டான்றது உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவங்க கொண்டை போட்டு தான் வரணும்னு சொல்லிட்டாங்களா, அதனால் எல்லாரும் கொண்டையோடு தான் போனாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு வீடியோ வந்து எடுத்து அனுப்பிச்சிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாள். நானும் அவளும் பிரிஞ்சிருக்கிற மாதிரியே இல்லை. எல்லா இடத்துலையும் என் கூட பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி எங்கே வந்தோம்னா சாமுண்டேஸ்வரி டெம்பிள் தான் வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. மைசூர் சிட்டியே வந்து தெரிஞ்சிச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டே எங்கே போனோன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் போயிட்டேன். அங்கே வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து டெம்பிள்குள்ளே போயிருந்தாங்களா, அதனால் அவங்க வரத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். எனக்கு 2 hours கிட்ட வந்து ஷாப்பிங்க்கு மட்டுமே டைம் இருந்துச்சு. இந்த வின்சாமு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. எல்லாமே கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சா, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அம்மாட்ட தான் காமிச்சேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டுருவேன் ஃபோட்டோ எடுத்து. அவங்க ஓகேன்னு வாங்க, நான் அந்த மாதிரி வாங்கி அது மாதிரி தான் ஷாப்பிங்கே பண்ணேன். ஆனால் எல்லாமே நல்லா வாங்கியிருந்தாங்க. நானே நினச்சேன் ரேஷ்மா என்னடா செய்ய போகிறா, சொதப்பிட போகிறா, வாங்குறதுல பேலன்ஸ் வாங்காமல் விட்டுருவாளோ இப்படிலாம் யோசித்தேன். ஆனால் பேலன்ஸ் வாங்காமல் வந்தாங்க, ஓடி வந்து அவங்க கொடுத்தாங்களாம் வேறு பேலன்ஸை. அதனால் இந்த மாதிரியும் பல விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் எல்லாமே நல்லா வாங்கிட்டு வந்தேன். ஒரு பொருள் கூட வந்து வேஸ்ட்டாக வாங்கிட்டு நீ ஏண்டி இப்படி வாங்கினா அப்படின்னு நான் சொல்கிற மாதிரியே இல்லாமல் எல்லாமே நல்லா வாங்கிட்டு வந்தா. அவள் தாங்க நிறையா ஒரு பேகு கொடுத்து விட்டுருந்தேன். அந்த பேகு ஃபுல்லாக தூக்கிட்டு வரணும்னு தூக்கிட்டு வந்தா. ஆமாம், என்னோட ட்ரிப்பில் வந்து நான் ரொம்பவே கான்ஷியஸாக இருந்தேனே சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, வாங்குற பொருள் எல்லாமே நல்லா வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு வாங்கினேன். அப்புறம் பெங்களூர் இல்லை மைசூர் ஸ்பெஷல் மைசூர் பாக் தாங்க. மைசூர் பாக் வாங்காமல் வருவேன்னா 1/2 கிலோ மைசூர் பாக்கு 100 ரூபா தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்படி நல்லா வந்து ஒரு பெரிய கடையில் வாங்கினா எந்த வந்து சாஃப்டாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரியே மைசூர் பாக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த மைசூர் பாக்கு வாங்காமல் வந்துடாதீங்க. அடுத்து நம்ம ரேஷ்மா மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்கிட்ட ஒரு ஃபோனும் பண்ணாங்க. எங்கே போகிறேன்னு சொன்னான்னா ஜூக்கு போகிறேன் அப்படின்னாங்க. சரிடி போய் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எனக்கு ஒரு பயம் தான், நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதே மாதிரி அவள் போன இடம் எல்லாமே சேஃபாக போயிட்டு வந்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.